மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு நான் செலவழிக்க வேண்டும்? இந்த மஸ்ஜிதுக்கு நான் செலவழிக்க வேண்டும். எதுக்கு நான் செலவழிக்க வேண்டும்? இந்த மஸ்ஜிதை துரிதமாக கட்டி எழுப்ப என்னுடைய பணம் செலவழிக்கப்பட வேண்டும். எதுக்காக நான் செலவழிக்க வேண்டும்? இந்த யதீமுக்கு செலவழிக்க வேண்டும். எதுக்காக நான் செலவழிக்க வேண்டும்? இந்த ஏழைகளுக்கு செலவழிக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, இது போன்று இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய தகவல்களை பேசக்கூடிய சரியான பேப்பர்கள் கிடையாது, பத்திரிகைகள் கிடையாது. அந்த பத்திரிகையும் அப்படியான இதுகள் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் சரியான தகவல்கள் பரிமாறப்படும். பிழையான தவறுகள், பிழையான கருத்துகள் மக்களிடத்தில் போதிக்கப்படுகிறது. முஸ்லிம்களை பற்றி அந்நியர்களுக்கு சிங்களத்திலையும் தமிழிலையும் ஆங்கிலத்திலையும் பத்திரிகைகள் வெளியாக வேண்டும். அந்த பத்திரிகை அந்நியர்களுடைய பத்திரிகைகளாக இருக்கக்கூடாது. அது இஸ்லாமிய கலாச்சார பத்திரிகைகளாக இருக்க வேண்டும். இதுவும் இந்த மஸ்ஜிதில் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த நாட்டில் மேலான சகோதரர்களே, சில பத்திரிகைகள் தான் தொடர்ச்சியான நவமணி, இப்படி சில பத்திரிகைகள் தான் இஸ்லாமிய முஸ்லிம்களால் நடத்தப்படுகிறது. இதனால் இதுக்கும் எந்த வகையில கூடி மக்கள் பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும். எப்படி எங்களுடைய தகவல்களை, முஸ்லிம்களுடைய தகவல்களை சரியாக கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு வெளியீடு ஒன்று இருக்க வேண்டும். அதுக்கு வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து யோசிங்க. நான் பல விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஸ்ஜிதில் நான் சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் நடத்தாட்டி இருக்கிறான். ஒரு விஷயத்தை அந்த சகோதரர் இருந்தால் இல்லாவிட்டாலும் அவருக்கு நான் நன்றி செலுத்தும் முகமாக சொல்கிறேன். இந்த மஸ்ஜிதுல எனக்கு கேள்விப்பட்டுச்சு, நீர்கொழும்புல ஒரு வயோதிப தாய கொண்டு யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. அவ எனக்கு போனுக்கு மேல போன், அங்குள்ள டாக்டர் அல்லா 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 அந்த தாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா அந்த தாய்க்கு கண்ணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த தாய்க்கு கண்ணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த தாய் பல நாளாக கஷ்டப்பட்டான். நான் இந்த மெம்பர்ல தான் இதை சொன்னேன். அல்லாஹ் அந்த சகோதரருக்கு ரஹ்மத் செய்யணும். அவர் பட்ட கஷ்டத்தை நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்தேன். அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன். இப்ப நான் கேள்விப்பட்டேன், அவர் அந்த தாய்க்காக வேண்டி 10,000 செலவழித்து அந்த தாயை வேறொரு இடத்துல பாதுகாப்பாக வச்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய அநியாயம்! பெற்றெடுத்த தாய கொண்டு போய் ரோட்ல வீசுறது போல இப்படி வீசிட்டு போறதாக இருந்தா என்ன கல்வெஞ்சம்! இப்படியான ஒரு சமூகமாக நாம் இருக்கணுமா? ஒரு நாளும் நாம் அப்படி இருக்கக்கூடாது. தாய கடைசி வரைக்கும் யாருக்கும் அப்படிப்பட்டவர் இந்த சபையில் இருப்பார் என்றால் அவர்கள் அந்த தாயை போய் தன்னிடத்தில் எடுக்கணும். 25 முறை தூக்கி கொண்டு தவாப் செய்தார் ஒருவர். அவரை பார்த்து சொன்னாங்க, நீ எத்தனை வருஷம் தூக்கினாலும் இந்த தாய் சுமதற்கு சமமாக மாட்டாது. எங்கட மார்க்கம் எமக்கு என்ன படிச்சு தந்திருக்கிறது? அமெரிக்காவில் அல்ல நாம் வாழ்கிறோம். அமெரிக்கா நியூயார்க் சிட்டியில ஒரு நாள் காலையில நடமாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல 60-70 வயதுடையவர்கள் கத்திக்கொண்டு காலையில 6 மணிக்கு வெளியோடி வருகிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் பக்கத்தில் போய் பார்த்தா ஒவ்வொருவரும் முதியோர் இல்லம், ஹோம் ஃபார் எல்டர்ஸ். அதுல 60-70 வயது குடி, காலையில் எழுப்பினே குடி சத்தம். மேலான சகோதரர்களே, இஸ்லாம் எமக்கு அப்படி போதிக்கவில்லை. தாய் தந்தையர்களை மறுவாதியாக கண்ணியமாக கற்று இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்த பாடம். அதனால் கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாகவும் மஸ்ஜித நேரான வழியில நாங்க மஸ்ஜிதுகளை கட்டி எழுப்புவோம், மஸ்ஜிதுகளை பராமரிப்போம். மஸ்ஜிதுகள்ல நறுமணம், சாம்பிராணி பிடிக்கிறது கபரிஸ்தானுக்கு இல்ல, சாம்பிராணி வைப்பது மஸ்ஜிதுக்கு, நறுமணம் பூசுறது மஸ்ஜிதுக்கு. யாருமே ஊதுபத்து பத்து வைக்கிறதுன்னா பாதுகாப்பாக மஸ்ஜிதுக்கு கொண்டு பத்து வைங்க. அதுக்கு எப்படி ஹரத்துல அதுக்குரிய ஏற்பாடுடன் அங்கு நறுமணத்தை பகிர்கிறார்களோ, இது எங்க நாட்டுல 0. பச்சை வெங்காயத்தை மஸ்ஜிதுகளுக்கும் சாப்பிடுறோம். இது மிகவும் தடுக்கப்பட வேண்டிய விஷயம். யாரெல்லாம் மஸ்ஜிதுகள்ல ஜமாத்துகள்ல போனாலும் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். நாங்க கொண்டு போய் பள்ளியில பச்சை வெங்காயம் நல்லதானே சாப்பாடுக்கு வந்திருக்குது, இது எங்களுக்கு எங்களுடைய நாட்டில் உள்ள பழக்கம் தானே சாப்பாடு என்னது, அதுல ஒரு பச்சை கொச்சிக்கா பச்சை வெங்காயத்தோட ஒரு கறியும் இருக்கும். அத சமைச்சு அத வாசத்தை இல்லாமல் ஆக்குங்கன்னு சொன்னாங்க. யார் பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு மஸ்ஜிதுக்கு வாராரோ அவரை மையவாடிக்கு கொண்டு போங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க.
அப்ப மஸ்ஜிதுக்கு சாப்பிடக்கூடிய நிலவரம் வந்துவிடக்கூடாது. மேலான சகோதரர்களே, மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை பேணுவோம், மஸ்ஜிதுகளை கட்டி எழுப்புவோம், மஸ்ஜிதுடைய தொடர்புள்ளவர்களாக மாறுவோம், நாம் மஸ்ஜிதுகளை கண்ணியமாக நடத்துவோம். சமீபத்தில் நடந்த ஒரு பொல்லாத காரியம், அதுக்கு ஜமியத்துல் உலமா ஒன்றும் செய்ய இல்லையா என்றும் அதை SMS-கள் போய்கொண்டிருக்கிறது, இமெயில்கள் போய்கொண்டிருக்கிறது. எங்களால முடியுமானதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். இது சில சூழ்ச்சிகள். அந்த மாதம்ப மஸ்ஜிதை எடுத்து ஒரு படமாக தவறான சில காட்சிகள் முஸ்லிம்களை சித்தரிக்கப்பட்டு வீடியோவாக போய்கொண்டிருக்குது. அதுக்காக யாரும் அதை பார்க்க போகாதீங்க, அதை தேடி போகாதீங்க. அதுக்குள்ள நடவடிக்கைகளை நாங்க எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்சவர்கள் அதை தெரியுங்க. ஜமியத்துல் உலமா எல்லாரும் சேர்ந்து பல நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது நிறுத்தப்படணும். அதுல முஸ்லிம்கள், வாலிப பெண்கள், அவர்களுடைய ஸ்கூல்கள், அவர்களுடைய காதல்கள், அவர்களுடைய இந்த பாட்டாலோக்கைகள், குடிகள், இப்படி மஸ்ஜிதுகள், அதான்கள், மஸ்ஜிதோட தொடர்பு இப்படி தவறாக சித்தரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பல டிவி சேனல்களையும் இது பண்ணிட்டு இது ரூபவாகினி இதிலெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தோட பேசி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட நிறுவனங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறது. அதையும் நிறுத்துறதுக்கு இலங்கையில பாருங்க. இப்படியான அதை பார்த்ததுன்னு சொன்னா அது முஸ்லிம்களை கொச்சப்படுத்தும், மஸ்ஜிதை கொச்சப்படுத்தும், அசானை கொச்சப்படுத்தும். அந்த மஸ்ஜித் வாசிகளுக்கும் தெரியாம அவர்களுக்கு வேறென்னமோ சொல்லி தவறான அனுமதி எடுத்து இப்படி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் இதுல சம்பந்தப்படாம செய்யவே முடியாது. எந்த முஸ்லிம் இதில் சம்பந்தப்பட்டாரோ அவர் ஆகப்பெரும் சமுதாயத்துக்கு துரோகமும் இஸ்லாத்துக்கு தவறும் செய்திருக்கிறார். உடனடியாக அவர் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை அந்த வீடியோ கிளிப்பை நீக்கிறதுக்கு அவர் வழி செய்ய வேண்டும் என்பதையும் மிகவும் மனவருத்தத்துடன் நான் இதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் உண்மையான முஸ்லிம்களாக, ஒற்றுமையான சமூகமாக, மஸ்ஜிதுகளை மதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக, எங்களை ஒற்றுமையாக வாழ செய்வாயாக. இந்த 2500 மஸ்ஜிதுகளும் இந்த நாட்டுடைய சொத்துகள் யா அல்லாஹ், இதை யா அல்லாஹ் நீ கண்ணியமாக பாதுகாப்பாயாக. இதை முஸ்லிம்களை, இந்த 20 லட்சம் முஸ்லிம்களையும் மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர்கள் ஆக்குவாயாக. தாய்மார்களும் மஸ்ஜிதில் வரக்கூடிய மார்க்கத்தை எடுத்து அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் ஆண் பெண்களை யாரெல்லாம் மஸ்ஜிதுடன் தொடர்புள்ள, மஸ்ஜிதுடன் அவர்கள் அன்பு வைக்கக்கூடியவர்கள் ஆக்குவாயாக. தாய்மார்களுக்கு மஸ்ஜிதால் வரக்கூடிய உபதேசங்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும், ஆண்கள் மஸ்ஜிதுடன் அவர்கள் எப்பொழுதும் நெருக்கமானவர்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய கவலைகள், துன்பங்களை போக்கிடுவாயாக. இந்த நாட்டில் நிம்மதியாக முஸ்லிம்களுக்கு வாழ செய்வாயாக. யாரெல்லாம் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தை முஸ்லிம்களுக்கு சார்பாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்களை தீர்த்து வைப்பாயாக. பொருளாதார நெருக்கடிகளை போக்குவாயாக. எங்களுடைய கவலைகள், துன்பங்களை நீக்குவாயாக. இல்லற வாழ்க்கையை நிம்மதியை தருவாயாக. யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதை துரிதமாக, வேகமாக முடித்து தருவாயாக. இதுக்கு யாரெல்லாம் உடலால் பொருளால் செலவழிக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா வகையிலும் உதவி செய்வாயாக. எங்களுடைய உள்ளத்தில் தாராள தன்மை தந்தை துரிதமாக இதை முடிக்கக்கூடிய பாக்கிய தருவாயாக. வாஹிருதாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.